குதிகால் வலி. இந்த குதிகால் வலி, கால் பாதங்களில் வலி இருக்குது, காஃப் மசில்ஸில் அதிகமான வலி இருக்குது. இது வந்து பர்டிகுலராக இந்த வயதான நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம். நடக்கும்பொழுதே பார்த்தோம்னா வலது காலில் வலி இருக்கா, அப்போ இடது கால் பக்கம் சாய்ந்து நடப்பாங்க. ஸோ வலது இடது, ஸோ ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கமும் மாறி மாறி சாஞ்சி நடந்து ரொம்ப வலியாக இருக்குங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா இந்த குதிகால் வலி அப்படின்னு சொல்லி குதிகால் வாதம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். முக்கியமாக இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இல்லை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த பிரச்சனைகளை இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா குதிகால் சம்பந்தப்பட்ட வலிகளும் நமக்கு ஏற்படுது. அப்போ இந்த குதிகால் வலியை எப்படி நம்ம சரி செய்யலாம், இல்லை மூட்டுக்காலில் வலி இருந்தாலே இந்த இடத்துல நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது, அதாவது பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேஷியால் நமக்கு பாதிப்பு ஏற்படுது, இந்த லெகமெண்ட்டில் அதிகமான வலி ஏற்படுதுன்னா குதிகாலில் தாங்க முடியாத வலி ஏற்படுறத நம்ம நிறைய இந்த மாதிரி குதிகால் வலி ஏற்படும் போது இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம், இதற்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். குதிகால் வலி. இந்த குதிகால் வலி, கால் பாதங்களில் வலி இருக்குது, காஃப் மசில்ஸில் அதிகமான வலி இருக்குது. இது வந்து பர்டிகுலராக இந்த வயதான நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம். நடக்கும்பொழுதே பார்த்தோம்னா வலது காலில் வலி இருக்கா, அப்போ இடது கால் பக்கம் சாய்ந்து நடப்பாங்க. ஸோ வலது இடது, ஸோ ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கமும் மாறி மாறி சாஞ்சி நடந்து ரொம்ப வலியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா இந்த குதிகால் வலி அப்படின்னு சொல்லி குதிகால் வாதம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். முக்கியமாக இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இல்லை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த பிரச்சனைகளை இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா குதிகால் சம்பந்தப்பட்ட வலிகளும் நமக்கு ஏற்படுது. அப்போ இந்த குதிகால் வலியை எப்படி நம்ம சரி செய்யலாம், இல்லை மூட்டுக்காலில் வலி இருந்தாலே இந்த வலியும் வருமா? கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நேரமாக நின்றுட்டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பெண்கள் இந்த மாதிரி இருக்கும். ஹை ஹீல்ஸ் போட்டு ரொம்ப நேரம் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ரொம்ப தூரம் நடந்துகிட்டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமான குதிகால் வலியானது ஏற்படுது. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா வேறு ஆப்ஷன் கிடையாது, நடந்துக்கிட்டே இல்லை அதிகமான ஸ்டெப்ஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்கணும், இந்த கண்டிஷனில் வெயிட் அதிகமாக தூக்கிக்கிட்டு நான் நடக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் நான் இருக்கிறேன், ஒர்க் ஜாப் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இவர்களுக்குமே குதிகால் சம்பந்தப்பட்ட வலிகள் ஏற்படலாம். நம்ம உடலில் நிறைய லிகமெண்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த குதிகாலில் இருந்து அந்த கால்கேனியம் போன் அப்படின்னு சொல்கிறோம், கால்கேனியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் குதிகால் எலும்பு. ஸோ இந்த எலும்புல இருந்து தான் நமக்கு வந்து அந்த லிகமெண்ட்ஸ் வந்து பேண்ட் மாதிரி முன்னோக்கி நமக்கு வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது, அதாவது பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேஷியால் நமக்கு பாதிப்பு ஏற்படுது, இந்த லெகமெண்ட்டில் அதிகமான வலி ஏற்படுதுன்னா குதிகாலில் தாங்க முடியாத வலி ஏற்படுறத நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி குதிகால் வலி ஏற்படும் போது இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம், இதற்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு குதிகால் வலி ஏற்படலாம். கார்ன் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு கால்களில் கால் ஆணி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த கால் ஆணி இருக்கும்போது என்னென்னா குதிகாலில் வலியோ, இல்லை முன்னங்கால் அந்த விரல்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கார்ன் ஃபுட் இருக்கும்போது அதிகமான வலியோ நமக்கு ஏற்படுது. இது நரம்புகள் தொடர்பாக நமக்கு பிரச்சனை ஏற்படும் போது, நரம்புகளை பற்றி ஒரு அழுத்தம் ஏற்பட்டு நமக்கு வலியை கொடுக்கும்போது அதிகமான வலி கொடுக்குது. அப்போ இந்த குதிகால் வலி, கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய வலி, இது எல்லாமே ஒரு காரணம். முக்கியமாக இன்னும் ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா உடல் பருமன் அதிகரிப்பு. ஸோ ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கு வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே போகுது. போன வருஷம் நான் இந்த வெயிட்டில் இருந்தேன், இந்த வருஷம் நான் இந்த மாதிரி வெயிட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உடல் பருமன் அதிகமாக ஸோ நமக்கு நீ ஜாயிண்ட்லேயும் சரி குதிகால்லையும் சரி அதிகமான வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குதிகால் வலியை நம்ம சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம்? முதல்ல நம்ம வந்து ஒபிசிட்டி, ஒரு ஒபீஸான பர்சன் அப்படின்னா, உடல் எடை அதிகரிச்சிருக்குன்னா கண்டிப்பாக
கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடையை நம்ம குறைச்சிக்கிட்டே வர்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தானாகவே நமக்கு குதிகால் வலி அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பயிற்சிகள் வந்து நம்ம செய்யும்போது குதிகால் வலியானது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ சிம்பிளான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம நின்றுட்டு குதிகாலை வந்து மேலே தூக்கி தூக்கி நம்ம வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம பெடல் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நம்ம காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயம் குதிகாலில் இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸ் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது வந்து மைல்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம உருண்டையாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு கால் பாதத்துக்கு கீழே வச்சுட்டு அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ முன்னாடியும் பின்னாடியும் அது வந்து அந்த ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரும்போது குதிகாலில் இருக்கக்கூடிய அந்த வலியானது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையும். அதே மாதிரி ஒற்றடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குதிகாலில் வலி இருக்குன்னா இதுக்கு பெயினுக்கு நம்ம வந்து வலியை குறைக்கக்கூடிய தைல வகைகள் நிறைய சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதில் பேசிக்காக சிட்ராமூட்டி தைலம் நமக்கு நல்லா எக்ஸலண்ட்டாகவே நமக்கு அந்த பெயினை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ சிட்ராமூட்டி தைலம் நல்லா கால்களில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஒட்டணுமோ இல்லை வெந்நீர் வந்து ஒரு டப்பில் வச்சுட்டு கால் அதுக்குள்ளே நம்ம வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குதிகால் வலி குதிகால் வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அதற்கான தகுந்த சித்த மருந்துகளும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த வலியை குறைப்பதற்கு இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ நம்ம கிளினிக்கில் இந்த வலியை குறைப்பதற்கு வாதநாச கஷாயம் அப்படின்ற ஒரு மெடிசன் கொடுத்துட்ருக்குறோம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வலியை குறைப்பதற்கான மாவிலங்கப்பட்டை சேர்ந்த ஒரு மருந்து. இதில் மரமஞ்சள் இருக்குது, கோஷ்டம் இருக்குது, அதிமதுரம், குறுந்தொட்டி, சிட்ராமுட்டி, அக்ரஹாரம் இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்து செய்யக்கூடியது தான் இந்த கஷாயம். ஸோ இதை வந்து ஒரு நாளைக்கு 2 முறை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்து இந்த பயிற்சிகள் ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம தடவக்கூடிய ஆயில் இது எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் முக்கியமாக இந்த குதிகால் வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அடி கால் பாதங்களில் தாங்க முடியாத வலி இருக்குன்னா இந்தந்த காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதுவே கால் ஆணி இருக்குது, இதை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கால் ஆணியை ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம சரி செய்ய முடியும். இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இதுக்கு வசம்பு பொடி, குப்பை மேனி பொடி, மஞ்சள் எடுத்து வச்சிடணும். இதை வந்து நம்ம பூண்டு சாறு இல்லைன்னா இஞ்சி சாறு விட்டு நல்லா கலந்து காலாணி இருக்கக்கூடிய இடத்துல டெய்லி ஒரு 2 வேளையாவது நம்ம தடவிக்கிட்டே வரணும். ஒரு மணி நேரம் அது வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம அஃபெக்ட் ஆன இடத்துல வந்து வச்சுக்கிட்டே வரணும். ஸோ இது வைக்க வைக்க என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலாணி நமக்கு வலி முதல்ல குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதிகமான அந்த குதிகால் பகுதியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு வந்து இதே ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது கால் பாதங்களில் எரிச்சல் இருந்தாலும் சரி, கால் ஆணியினால் நமக்கு வலி இருந்தாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு இந்த குதிகால் வலி ரொம்ப நேரம் நான் நின்றுட்டுருக்கேங்க, இது சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எருக்கம் பால் தைலம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இது எருக்கம் பால், எருக்கம் இலை, அதோடைய பட்டை இது எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம சேர்த்து செய்யக்கூடிய இந்த தைலத்தை குதிகால் வாதம் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு இந்த கால்கேனியம் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்கேனியம் போனுக்கு கீழே சின்னதாக ஒரு க்ரோத் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கும் நம்ம இந்த எருக்கம்பால் தைலத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குதிகால் பகுதியில் இருக்கக்கூடிய வலியானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த குதிகால் வலி நிறைய பேருக்கு இந்த குதிகால் வலி வந்து தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஒரு சிலர் வந்து வலி தாங்க முடியாமல் ஒரு அழுகை வர மாதிரியே வந்து பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வலி இருக்கும், நடக்க முடியல, நிற்க முடியல. ஸோ இந்த குதிகால் வலி, இந்த குதிகால் வாதம் இது சரியாகிறதுக்கு என்னென்ன சித்த மருந்துகள் இருக்குது, நம்ம கிளினிக்கில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோன்றதை நான் சொல்லியிருக்கேன். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.